ஷிகான் ஹுசைனி அவர்களோட வீட்ல இருந்த பொருட்கள பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அப்படி என்ன பொருட்கள் வீட்டுக்குள்ள இருந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கராத்தே மாஸ்டர், நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், வில்வித்தை வீரர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் ஷிகான் ஹுசைனி அவர்கள். அவருக்கு சமீபத்தில கேன்சர் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதிதீவிர சிகிச்சை அவருக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட சிகிச்சைக்கு பணம் இல்லாததுனால அவர் வந்துட்டு அவர் சென்னையில வாழ்ந்த வீட்டை விற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்பவே அவர் சொல்லியிருந்தாரு, அந்த வீடு வந்து சாதாரண வீடு கிடையாது. ஒரு கோயில். அங்க ஏகப்பட்ட மாணவர்கள நான் உருவாக்கியிருக்கேன். ஏகப்பட்ட கலை சிற்பங்கள் அங்க இருக்கு. ஏகப்பட்ட கலை பொருட்கள் அங்க இருக்கு. அது வேற யாருக்காவது கைக்கு போச்சுன்னா, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு தரமட்டமாக்கி அங்க ஒரு பில்டிங் வந்துரும். அது எனக்கு விருப்பமே இல்ல. அதே நேரம் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக மத்தவங்கள்ட்ட போய் காசுன்னு கேட்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. நான் அத விக்க தான் போறேன். அதுல என்னோட செலவு போக மிச்சத்த என்னோட மாணவர்களுக்கு குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கங்க இருந்து சோர்ஸ்ல பணம் வந்திருந்தாலுமே, அது போதல. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விக்கிற ஐடியால இருக்காங்க. அண்ட் அதனால ஒரு சிலர் போயிட்டு அந்த வீட்ல இருக்க முக்கியமான விஷயங்கள பார்க்கலான்னு போயிருக்கும்போது, அந்த வீட்ல ஏகப்பட்ட கலை பொருட்கள் இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தங்கங்கள். தங்கம்னா நம்ம நினைக்கிற மாரி கிடையாது. இந்த வில்வித்தையிலலாம் போயிட்டு அவார்ட் வாங்குறது, கராத்தேல போயிட்டு அவார்ட் வாங்குறது, அங்க போயிட்டு மெடல் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படியே அவரு பல நிகழ்ச்சிகள்ல, பல போட்டிகள்ல கலந்துக்கிட்டு வாங்கியிருந்த மெடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பல 100க்கும் மேற்பட்ட மெடல்கள் அந்த வீட்ல இருந்திருக்கு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிற்பம் செய்வாரு. நெறைய சிற்பங்கள் இருந்திருக்கு. நெறைய அரிய வகை பொருட்கள், நெறைய கலைப்பொருட்கள் அப்படின்னு அந்த வீடு முழுக்கவே அவ்வளோ ஒரு குட்டி மியூசியம் மாரி மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். இந்த மாதிரி அரிய பொருட்கள், கலைப்பொருட்கள், இவ்வளவு மெடல்கள் இதெல்லாம் வச்சுட்டு, இவ்வளவு மாணவர்கள உருவாக்கிட்டு, இத விட்டு விக்கிறேன் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இவருக்கு வேற ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரியும் அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது ஒரு குட்டி மியூசியம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்களும் அவங்களோட மனைவி சைந்தவி அவர்களும் டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத கடந்த வருடம் அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் அதற்கடுத்து கோர்ட்ல ஒரு சில கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் முதலாவது கூடுதல் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அங்க அவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க 2 பேருமே மனமும் வந்தது. அதாவது மியூச்சுவலா தான் இந்த ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் தான். இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் வழக்க விசாரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில தீர்ப்பு வரப்போகுது. ஆனா போகும்போது இருவரும் ஒரே கார்ல போயிருந்தாங்க. இத பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க அங்க கேன்சல் பண்ணிட்டாங்களோ, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அது கிடையாது. இப்போதைக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அங்க மியூச்சுவலா பிரியிறோம் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. நட்பின் ரீதியாக வேணா ஒண்ணா போயிருக்கலாங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.